ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் 3ஆம் வகுப்பு பார்க்கலாம். 2ஆம் பருவம் அறிவியலில் என்ன நோட்ஸ் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மட்டும் பார்க்கலாம். உலக உணவு தினம் அப்படின்னா அக்டோபர் 16ஆம் தேதி கொண்டாடுகிறோம். நம் உடலுக்கு 5 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தேவை. என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடலுக்கு ஆற்றல் அளிக்கிறது, வேலை செய்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு உதவுது. அது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சர்க்கரை, அப்புறம் ரொட்டி, இதில் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட் கிடைக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் புரதம். புரதத்தோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு உதவும். அதாவது திசு வளர்ச்சி, கட்டுமானம், புதுப்பித்தல் இதிலெல்லாம் பயன்படுது. இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா மீன், பால், முட்டை, கொட்டைகள், முளைக்கட்டிய தானியங்கள்லேருந்து புரதம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கொழுப்பு. கொழுப்பு அப்படின்றது நம்மளோட உடலுக்கு ஆற்றல் அளிக்கிறது, உடலில் ஆற்றல் சேமிப்பவையாக செயல்படுகிறது. குளிர்காலங்களில் உடலை வெப்பமாக வைத்துக்கொள்ள கொழுப்பு தான் உதவுது. அதிகமான கொழுப்பு உடல் எடை பருமனுக்கு காரணமாக இருக்கிறது. எங்கேருந்து நமக்கு கொழுப்பு கிடைக்குது அப்படின்னா பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய், இறைச்சி, எண்ணெய், கொட்டைகள்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் 4வது உயிர் சத்துக்கள். உயிர் சத்துக்கள் அப்படின்னா விட்டமின்கள். ஊட்டச்சத்து குறைபாடு நோயிலிருந்து நம்மளை என்ன செய்யும்னா பாதுகாக்கும். இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா கேரட், ஆரஞ்சு, நெல்லிக்காய், பப்பாளி, கீரையிலேருந்து ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் 5வது தாது உப்புக்கள். தாது உப்புக்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா உடலில் ரத்தம், எலும்பு, பல்லாம் உருவாக்கத்துக்கு உதவுது. உடலோட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துறது எது அப்படின்னு, அதாவது சீராக இயங்க உதவுறது எது அப்படின்னா தாது உப்புக்கள் தான். இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அத்தி, பேரிக்காய், பூண்டு, வாழைப்பழம், ஆப்பிள்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் நம்மளோட உண்ணும் உணவில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் இருக்கிறதா நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். இந்த சரிவிகித உணவில் நார்ச்சத்தும் நீரும் இருக்குது. அது எதுக்கு உதவுது அப்படின்னா உடல் வளர்ச்சிக்கு உதவுது. நம் உடலால் உறிஞ்ச இயலாத நார்ப்பொருட்களை செரிக்கப்படாத நார்க்கழிவுன்னு சொல்லுவோம். அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவரை குடும்ப தாவரங்கள், காய்கறி, முழு தானியங்களில் இருக்குது. ஒரு சில பாருங்கள் விட்டமின்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். கேரட்டில் விட்டமின் ஏ, தவிடில் விட்டமின் பி, நெல்லிக்காய் விட்டமின் சி, பால் விட்டமின் டி, சூரியகாந்தி எண்ணெய் விட்டமின் இ, முட்டைக்கோஸ் விட்டமின் கே. சரியா? அடுத்து சாப்பிடும் முன்னாடி கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் நம்ம கைகளை நல்லா சோப் போட்டு கழுவணும். அனைத்து வகை தானியங்களுள் கேழ்வரகு உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மிகுந்ததாகும். நீரோட முக்கிய ஆதாரம் அப்படின்னா மழை தான். உலக நீர் நாள் மார்ச் 22. ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் 60லிருந்து 100 லிட்டர் நீர் வரை குடிக்க முடியுமா? நீரின்றி பல நாட்கள் அதால் உயிர் வாழவும் முடியும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளோ தண்ணினா 20லிருந்து 50 லிட்டர் தூய நீர் தேவைப்படுது. ஆனால் பூமியில் உள்ள நீரில் 3% நீர் மட்டும்தான் எப்படி இருக்குன்னா பயன்படுத்துகிற வகையில் இருக்குது. நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய பகுதியை தான் ஏரின்னு சொல்கிறோம். தேங்கி நிற்கும் நீர் எப்படி சொல்கிறோன்னா குளம் அப்படின்னு சொல்கிறோம். குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் நீர் தேக்கங்கள் கட்டப்படுது. ஏன்னா நீர் வீணாகாமல் தடுப்பதற்காக. உதாரணத்துக்கு பாருங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அப்படின்ற கிராமத்தில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் உள்ளது. அசுத்த நீர் தேங்கிறதுனால என்னென்ன ஏற்படும் அப்படின்னா மலேரியா, டெங்கு காய்ச்சல்லாம் ஏற்படுது. ஆனால் அசுத்த நீர் பருகிறதுனால காலரா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு நோய்கள்லாம் ஏற்படுது. இப்போ டெங்கு காய்ச்சலோட அறிகுறி அப்படின்னா கடுமையான காய்ச்சல் இருக்கும், தலைவலி, அதிக சோர்வு, கை கால்கள்லாம் தடிப்பாக இருக்கும், திடீர் காய்ச்சல் 3லேருந்து 7 நாட்களுக்கு மேலே அதிகமாக இருக்கும். வேர் சூரிய ஒளிக்கு எதிர் திசையில் வளரும். நமக்கு தெரியும். இது 2 வகைப்படும். என்னென்னு பாருங்கள், ஆணிவேர் அண்டு சல்லிவேர். ஸோ ஆணிவேர் அப்படின்னு ஒன்று படிச்சிட்டோம்னா ஆணிவேர் ரொம்ப தடிமனான முதன்மையான வேர்னு சொல்கிறோம். இது முளை வேர்லேருந்து வளர்ந்து மண்ணில் அதிக ஆழம் செல்லக்கூடியது. நீண்ட ஆணி போன்ற வடிவமுடையது. உதாரணம் கேரட், பீட்ரூட், நூல்கோல், அதாவது நூக்கல், மா, வேம்பு, கொய்யா, புளிய மரம் இதெல்லாமே. அடுத்து சல்லி வேர் அப்படின்னா முதன்மை வேர் இல்லை, அதிக ஆழமும் இது செல்லாது, கொத்தாக தண்டுக்கு கீழே வளர்ந்துடும். முதல்ல தோன்ற முளைவேர் என்ன செய்யும்னா பின்னாடி அழிந்துடும். உதாரணம் மக்காச்சோளம், கரும்பு, கோதுமை, புல், நெல், வெங்காயம். வேரோட பணிகள் என்னெல்லாம்? வேர் அப்படின்னாலே அது ஊன்றுதல், உறிஞ்சுதல், சேமித்தல் போன்ற பணிகளை செய்யும். வேரில் உணவு சேமிப்பதற்கு உதாரணம் சொன்னால் கேரட், முள்ளங்கி, பீட்ரூட். அவிசினியா அப்படின்ற ஒரு தாவரத்தோட வேர்கள் எங்கே இருக்குமா மண்ணுக்கு மேலே காணப்படுது. ஸோ தண்டு மெலிந்த தாவரத்துக்கு உதாரணம் கொத்தமல்லி, புதினா. தண்டு வலிமையான தாவரம்னா என்னதெல்லாம்? ஆலமரம், அரசமரம். ஸோ தண்டு என்ன செய்யும்னா இலைகள்லேருந்து உணவையும் வேர்லேருந்து நீரையும் தாவரத்தோட பிற பாகங்களுக்கு கடத்துது. தண்டில் உணவு சேமிப்பவைக்கு உதாரணம் உருளைக்கிழங்கு, வெங்காயம். தாவரங்களோட இலைகள், அதாவது தாவரங்கள் இலைகள் மூலமாக தமக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறது தான் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். அப்போ எதெல்லாம் பயன்படுதுன்னா நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, இந்த பச்சை உதவியோட சேகரிக்கும் விளைவு தான் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நம்ம தாவரங்களை, அதாவது இலைகளை தாவரங்களோட சமையலறைன்னு சொல்கிறோம். இலைகளில் உள்ள மிகச்சிறிய துளைகள் வழியே நீர் ஆவியாக வெளியேறும் நிகழ்வு நீராவி போக்கு எனப்படும். உண்ணக்கூடிய இலைகள் எதெல்லாம்? கீரைகள், முட்டைக்கோசு,
மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதியை தான் அள்ளி வட்டம்னு சொல்கிறோம். அள்ளி வட்டத்திற்கு கீழே காணப்படும் பச்சை நிற பகுதி புள்ளி வட்டம். அடுத்து மகரந்தம், சூலகம் இதெல்லாம் எங்கே காணப்படும் அப்படின்னா மலரோட மையத்தில் காணப்படும். ஒரே விதை கொண்ட கனிகள் அப்படின்னா சீமை, வாதுமை, அதாவது ஆப்ரிகாட், மா, தேங்காய், பீச். பல விதைகள் எதில் இருக்குன்னா பப்பாளி, தர்பூசணி, ஆரஞ்சு. விதை இல்லாத கனிகள்னா அன்னாச்சி, வாழை. வெப்பம் மிகுந்த மணல் நிறைந்த வறண்ட பகுதியில் வளரும் தாவரங்களை தான் வறண்ட நில தாவரங்கள் அல்லது பாலைவன தாவரங்கள், வறல் நில தாவரங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். பாலைவனம் அப்படின்னாலே மழை குறைவாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். நீர் இழப்பை குறைக்க இலைகள் எப்படி மாறி இருக்கான் பாலைவனத்தில் முட்களாக மாறியுள்ளன. தண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை நிறத்தில் காணப்படும். தண்டோட வேலை தான் என்னதுன்னா உணவு தயாரிக்கிறது, நீரை சேமித்தல் போன்ற பணிகளை இங்கே பாலைவனத்தில் எது செய்ய அப்படின்னா தண்டு தான் செய்கிறது. தாவரங்களில் வேர் நீளமானதாகவும் இருக்கும், அதிக ஆழம் செல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணம் சொல்கிறோன்னா சப்பாத்தி கள்ளி, பேரிச்சை, கற்றாழை. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மலைவாழ் தாவரங்கள் அப்படின்னாலே மிகவும் குளிர்ந்த உறைந்த சூழலில் வளரும். ஸோ கிட்டத்தட்ட கூம்பு வடிவமாக இருக்கும். அந்த பனிப்பொழிவை தாங்கிறதுக்காக இலைகள் எளிதில் உதிராது. மலர்களுக்கு பதிலாக கூம்புகள் தான் இங்கே இருக்குது. இந்த கூம்புகள் கடுமையான குளிரில் விதைகளை பாதுகாக்கும். உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா பைன் தாவரம். சமவெளியில் வாழும் தாவரங்கள் அப்படின்னாலே வறட்சி, அப்புறம் அதிக வெப்பம் எல்லாத்தையுமே தாங்கும். கோடையில் தற்காத்து கொள்றதுக்காக என்ன செய்தான், குளிர்காலங்கள்லேயே அதோட இலைகளை உதிர்க்குது. மாமரம், தேக்கு, ஆலமரம். 100 ஆண்டுகளுக்கு மேல் வளரும் மரம் அப்படின்னா ஆலமரம், அரச மரம், புளிய மரம். அடுத்து கடலோர தாவரங்கள் அப்படின்னாலே உயரமாக இருக்கும், நேரானவையாக இருக்கும். ஸோ வேகமாக காற்றிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கேற்ற இறகு போன்ற இலைகள் காணப்படும். உதாரணம் சொல்கிறோம்னா தென்னை மரம். இது உவர்நிலத்தில் வளரும் தன்மை உடையதாகவும் தென்னை மரம் இருக்குது. அடுத்து நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னா நீரில் மிதக்கும் தாவரங்கள், அடுத்து வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள், லாஸ்ட்டில் என்னது அப்படின்னா நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள். முதல்ல பார்ப்போம். நீரில் மிதக்கும் தாவரங்கள் அப்படின்னா நீரோட மேற்பரப்பில் மிதக்கும், அதாவது வேர் குறைந்து அளவு வளர்ச்சி தான் பெற்றிருக்கும். நீரோட மேற்பரப்பில் மிதக்குது, அதோட வேர்களோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடலமைப்பு பெற்றுள்ளது. இதுக்கு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா ஆகாயத்தாமரை, பிஸ்டியா. அடுத்து வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள் அப்படின்னா நீர்நிலைகளோட அடியில் வேர் என்ன செய்யணும், ஊன்றி நீரோட மேற்பரப்பில் மிதந்து காணப்படும். இந்த தாவரத்தண்டில் காற்றறைகள் காணப்படுவதால தான் அது என்ன செய்யுது அப்படின்னா நீரில் மிதக்குது. இந்த தாவரத்தோட இலைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிதாகவும் மேற்பரப்பில் மெழுகு போன்ற படலம் காணப்படும். ஏன் அப்படின்னா இந்த நீர் இலைகள் மீது ஒட்டாமலும் இலைகள் நீரில் மூழ்காமலும் இருக்கிறதுக்கு தான் அந்த மெழுகு போன்ற படலம் காணப்படுது. உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா அள்ளி, தாமரை. நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள்லாம் தாவரம் முழுவதுமே எப்படி இருக்கும்னா நீருக்குள்ளே மூழ்கி இருக்கும். இந்த தாவரத்தண்டுகள் மெல்லிதாக இருக்கும், இலைகள் ரொம்ப சிறியதாக இருக்கும். இலைகள் மேற்புறத்தில் இந்த தாவரங்கள், அதாவது நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற தாவரங்களில் இலைத்துளை காணப்படாது. இது எதன் மூலம் சுவாசிக்குது அப்படின்னா தண்டுகள் மூலம் சுவாசிக்கின்றன. இதெல்லாம் முக்கியமான ஒன்பாடு. உதாரணம் வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா. அடுத்து பாருங்கள், பூமியின் மிகப்பெரிய நீர் ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா கடல். முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக என்னது உள்ளது அப்படின்னா வேறு தான் உள்ளது. தாவரங்கள் எதிலிருந்து உருவாகுது அப்படின்னா விதையிலிருந்து உருவாகிறது. ஸோ இதுதான் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அறிவியலில் உள்ள நோட்ஸு. ஸோ ரொம்ப கிளியராகவும் டெப்த்தாகவும் நம்மளோட நோட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே, எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜ் வைஸ் நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.